வாங்கடா உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ உன் பிள்ளைக்கு கொஞ்சம் மன அதிர்வுகள் சரியில்லாமல் இருக்கான். இரவெல்லாம் தூங்காத மனநிலைகளும் வடபூரகரமான குணப்பக்குவமும் பாதிக்கப்பட்ட நிலைக்கு காரணம் பில்லி சூனியங்களாக இருக்குமா, அப்படி இல்லை இயற்கையிலே பாதிப்பா அல்லது ஜென்ம பாவங்கள் எதுவும் இருக்கா என்பதையெல்லாம் ஆய்ந்து பார்த்தால் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டது தான் அந்த நிலை. அதனால் இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி கேட்கணும். கால் விட்டுருவான். வரலாம். இந்த மனநிலைகளை சீராக்கி 4 மனிதனை இப்போ நல்லா ஓட்டி தந்தால் போதுமில்ல. ஒரு முறை ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு 3 வரும் என்னை வந்து பாருங்கள். அன்னைக்கே இவனை சரியாக்கி தெளிவாக்கி தந்துடுவேன். போதுமில்ல. இந்த உனக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை, அந்த இடத்துலே தான் உனக்கு ப்ரமோஷன் பண்ணி வெற்றி ஆகிக்கா. வாடா பக்கத்தில் இந்தா ஜெயிச்சுக்கா மகனே. அவன் கல்வியில் பட்டதாரி ஆகவும் அரசு உத்தியோகத்துக்கு போவான்டா. சர்டிஃபிகேட். அதே பொள்ளாச்சி பெண்ணடியாள், மனம் பாதிக்கப்பட்ட பெண்ணடியாள். அங்கே விழுந்து கும்பிட்டுவாமா. கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வரைந்தார், இரு கண்ணிருந்து ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். இவனுடைய மேனியை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அப்பா ஒருநிலைப்பட்டு உட்காரு உட்காரு. யாரோ தனக்கு உள்ளேருந்து டைரக்ஷன் பண்ணுறது மாதிரி ஒரு சிந்தனை உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சில சமயத்தில் அப்படி யாரோ ஒருத்தர் இவரை உள்ளுக்குள்ளே பேசி இதை செய் அதை செய் அப்படின்னு டைரக்ஷன் காட்டுறாங்க. அதே மாதிரி இரவில் படுத்திருக்கும் பொழுதும் தனக்குள்ளேயும் தன் பக்கத்துலேயும் துணையாக இருக்குது என்பதை போன்ற ஒரு பிரம்ம நிலை இருக்குது. குளிமா அப்படி சொன்னால் நீ குளிக்க கூப்பிடுவ, ஆனால் அவள் குளிக்கிறதுக்கு வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு அங்கேருந்து உத்தரவு கிடைக்கிற அப்படிங்கிறத மாதிரி குளிக்க விடாது. படின்னு சொன்னால் படிக்க விடாது. இப்படிப்பட்ட பற்பல விஷயங்களை எல்லாம் மனநிலைகளால் பாதிக்கப்பட்டு இப்போ வாழ்வு தரத்தை கேள்விக்குறியாக வைக்கின்ற நிலையில் இருக்கிறாள். உண்மையா இல்லையா? காலில் வந்துட்டு வா. கொடுக்க முடியுமான்னு பார்த்தேன். சில சமயத்தில் தனக்குள்ளே அப்படி சிந்திச்சு பார்த்தானா நமக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படி என்ற பாவனை அவளுக்கு இருக்குது. புரியுதா? உச்சி உஷ்ணம் இருக்குது, கையெல்லாம் வியர்ப்பு தோன்றும், இரவில் தூக்கம் வராது. இந்த மனநிலைகளோடு இருந்து கொண்டு இருப்பாள். ஏதோ ஒன்று இஸ்வீட் ஆகிடுதுங்கிற மாதிரி உள்ள ஃபீலிங் உனக்கு மனசில் இருக்குது. உண்மையா? அதனால் இதை சரி பண்ணி தந்துடுறேன். ஜெயிச்சு கொடுவோம். 3 மணிக்கு மேலே மீண்டும் அழைப்பேன். எஸ், உட்கார். இந்த கனியை வச்சு கூப்பிட்டுக்கலாம். உட்காரலாம். கர்மசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தொழிலால் பண நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வந்த மகன். என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் 2 முறை கால் வந்துட்டு வாங்க. பிள்ளையை பெத்தா கண்ணீர், தென்னை வளர்த்தா இளநீர். வாமா வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லையில் நான் கருப்புசாமி இருக்கேன். அதே மாதிரி அதனுடைய வடவால் சென்றால் என் தங்கை காளியும் நீரி என்னும் மாறியும் உங்கள் எல்லையில் இருப்பாள். இருக்காளா? இப்போ உன்னுடைய மனைக்குள்ள உங்களுடைய விவசாய இடங்களை பற்றிய நஷ்டங்களும் மனவேதனையும் உண்டு.
ஒருவரால் ஒரு இடைஞ்சல் நடந்து மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பிள்ளையை பற்றிய வேதனையும் வைராக்கியமும் குறையாமல் இப்போ நீங்கள் தளர்வடைந்து இருக்கீங்க. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வாங்க. என்னடா சத்தம் போடுறான் அவன்? வேற என்னப்பா வேணும்? கொடுத்த பக்கம் பணம் வரலீங்க. அந்த பணத்தை பூரா வாங்கி தரதுக்கு தான் இந்த பணத்தை தந்திருக்கேன். இந்தா வெற்றியாக எல்லா பணத்தையும் வர வைக்கிறேன். பிள்ளை குட்டிகளை அரும்பு உதிராமல் காப்பாற்றுறேன் மகளே. நல்லா இன்னும் ஒரு கேள்வி அடுத்த முறை வரும்போது கேட்டுதான். போயிடும். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் 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 அப்படியா? டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் கேட்க வந்தது யாரு? பத்திரம். டாக்குமெண்ட் சம்பந்தமாக குழப்பம் உடையது யாருப்பா? வா வா ஓடியா ஓடியா ஓடியா. என்னடா டாக்குமெண்ட் உங்களுக்கு பிரச்சனை? கால் வந்துட்டு வா. மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது. ஏய் தம்பிகளா, நல்ல காலில் விழலடா. அறவுரை ஆளுட்டு வந்திருக்கேன். சாமிகிட்ட மனசை கொடுறா. வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. அந்த வழியில் மெயின் ரோட்டில் போகும்பொழுது இடது பக்கத்தில் கோனி அம்மன் ஒரு தெய்வம் வருது. இருக்காங்களா? அதே மாதிரி கற்பராயன் ஒரு சாமி வராரு. நீங்கள்லாம் வணங்குற தெய்வம் அவரு. கால் விட்டுருவோம். என்னடா சத்தம்? நீ அடமானம் வச்சு இப்போ உன்னுடைய சொத்து உனக்கு கிடைக்காத நிலையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மீட்டி வெட்டியாக்கி தந்தா போதுமா? இதுக்காக 2 பேர்கிட்ட பணம் கேட்டு அவங்க தாரம்னு சொல்லிட்டு காலத்தை நீட்டிட்டாங்க. இப்போ ஒருவருடைய உதவியால் அந்த டாக்குமெண்ட்டை மீட்டி தந்துடுறேன். மீண்டும் அடுத்து ஒரு பேங்கில் வச்சு இன்னும் 1 வருஷம் ஓடும் அது. ஆனால் இப்போ அதை நான் காப்பாற்றி தந்துட்டா போதும்ல. பக்கத்தில் வா. இந்தா பணம் தாரேன், வெற்றி அடைவார். இந்தாடா தொழில் நஷ்டத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் மகனே, புண்ணியம் அடைவார். மதியம் சாப்பிட்டு போய் எல்லாரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சரி காட்டு பார்க்குறேன். கர்மசாமி ஐயா ஏன்ப்பா? யாருக்காவது பிளம்பர் வேலை தெரியுமாடா? பிளம்பர் வேலை யாருக்காவது தெரியுமா? நம்ம வீட்டு பைப்பு சரியில்லை. உனக்கு பிளம்பர் வேலை தெரியுமாயா? காலில் விட்டுவா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருடா? 5 பேர் சார் மொத்தமாக. எப்படி இருக்கிய? எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்களா? இருக்கு. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அன்பாலை இணைஞ்சி வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஏய் தம்பி, சும்மா சும்மா குனிஞ்சு விழுந்தா நான் என்ன ஏமாந்துருன்னு நினச்சியா? மனத்தை ஒழுங்காக சாமிட்ட கொடுறா. நல்லா ஒரு சும்மா இருக்கு. வா. சில கான்ட்ராக்ட் பிளம்பர்ஸ் வேலையெல்லாம் பார்த்தியே நீ. அதில் கொஞ்சம் பணம்லாம் உனக்கு பில்லெல்லாம் சரியாக பாஸ் ஆகாமல் ஆமாச்சாமி போட்டு வேடிட்டாங்களே. ஆனால் ஓம் பணம் தான் வேலையாளுக்கு கொடுத்தியே தவிர உனக்குன்னு பணம் வந்து சேரலையே. உண்மை தானே? பஞ்சாயத்தே அப்படி ஏமாத்து. நம்ம என்னடா செய்ய முடியும்? கால் விட்டுருவான். அதனால் இப்போ வேறு தொழில் ஆரம்பிக்கலாம், அதுக்கு ஒரு வழி கிடைக்கணும்னு கேட்குறேன். 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கியா? வேணும்ல. என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்னு உனக்கு நான் பார்க்கணும். கொஞ்சம் கண்ண முடி உட்கார். என்னையை மட்டும் பிரார்த்தனை செய். நீர்மூழ்கி மோட்டார், கம்ப்ரஸர், ஜெனரேட்டர் இப்படிப்பட்ட மோட்டர்ஸ்லாம் வாங்கி விநியோகம் பண்ணுறதுக்கும் செகண்ட் மோட்டர்கள் வாடகைக்கு கொடுக்கறதுக்கும் உரிய ஒரு தொழிலை கைப்பற்றி எடு.
நிறைய மக்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து விடுறேன். அதுக்கு இப்போ ஒரு 18 நாளையில் கொஞ்சம் பணமும் கொண்டு வந்து தாரேன். சரி. ஜெயிச்சுக்கா. என் பேரை போட்டு கடையை ஓட்டுறா, ஆனந்தமாக வந்துடுவேன். இடையில ஒரு பொம்பளை வருவா, மனசை பறி கொடுத்துறாதடா. நல்லா இருக்கா தம்பி. கர்மசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. உலக கோயமுத்தூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. நீங்கள் கோயமுத்தூர் எல்லை பிள்ளையை பற்றி என்னக்கா? ஏக்காவா சும்மா இருக்கேன், எந்த ஊர் வரைக்கும்? சிந்தாமணியே செவ்வேள் உன்னை கண்டது போதும் வடிவேலா, அடியவர்க்கு ஒரு விருந்தேன், ஒரு மனதில் இருக்கும் மறுமருந்தேன், மருத மரத்து வேல் முருகா. சிந்தாமணின்னு ஒரு ஊர் வருது, சொந்த ஊர் சிந்தாமணி. என்னது நெசவு தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஊர் தானே சிந்தாமணி. உள்ள மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோயில் இருக்க, கால் வந்துட்டு. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம். உன் மகனை பார்த்தேன், ஆகாய விமானம் பறக்கு, அமெரிக்காவில் கிடக்கிறான் அவன் பையன். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நட்பு வச்சு சப்கான்ட்ராக்ட் தொழில் சம்மந்தமான ஒரு விஷயத்தில் மூழ்கி இருக்கான், புரியுதா? அதனால் அவனுடைய இல்லற வாழ்க்கை ஏற்கனவே பிரிஞ்சு போச்சு. இன்னொருத்திய அங்கே உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாகி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவன் கல்யாணம் முடிக்கட்டும் சாமி, என் பையன் எனக்கும் வந்து சேரணும்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. ஏன் அவனுக்கு அந்த பொம்பளையை பிடிக்கலையா? கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி, அவள் பேசுகிறதே புரிய மாட்டுக்கு, அவளை எப்படி நான் மரமாவான்னு சொல்ல? ஏம்மா உனக்கு ஏம்மா புரியணும், அவள் பேசுகிறது எனக்கு தரமாக புரியணும். நீ ஏம்மா கஷ்டப்படுற? உனக்கு மருமகன் இருக்கான்ல, அவன் அப்படி சொல்கிறான். உன் மகனை உன் வீட்டுக்கு வர வைக்கிறேன், கவர்மெண்ட்லேருந்து அவனுக்கு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி சரிப்படுத்தி தாரேன். இங்கே வந்து அவன் நல்லா வாழ்ந்துருவான்னு நினச்சனா ஒன்றால் அவன் கெட்டாம்னு வரும். அதனால் உன் மேலே பாசத்தோடு இருப்பான், உன்னிடம் பேசுவான், உன் வீட்டுக்கு வருவான். அவன் என்றைக்கும் அவன் இஷ்டப்படி தம்பதி சமேதராக வாழுவான். 2 குழந்தை பிறக்கும், ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைக்கு உன் பேர் வைப்பான். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பாப்பா இந்த அப்படி மகளே, இந்த மாதம் உன் பையன் பேசுவான், உனக்கு நல்ல வாக்கு கொடுப்பான், உனக்கு விசா எடுத்து உன்னை நான் வர வைக்கட்டுமா அம்மானு கேட்பான். என்கிட்ட கேட்காம அமெரிக்கா போயிடாத பா. கர்மசாமிக்கு ஏன் நிலம் பத்திரம் விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும்னு காட்டு வந்தது யாருப்பா? நிலம் பத்திரம் சம்பந்தமாக வெற்றி கிடைக்க வேண்டும். வாராய். என்னக்கா நிலம் எங்கக்கா இருக்கு? இங்கே உட்காந்தா அர்த்தம் இல்லையே, சாமியை கும்பிட்டு வராண்டமா. ஒழுங்காக அழக்கூடாது, விஷயத்தை சொன்னால் தான் இங்கே உத்தரவு இல்லைன்னா இல்லை. என்னடா அண்ணே நீ? என்னடா அண்ணன் இல்லை என்னண்ணே? தம்பியா? பெரிய வம்பியாக இருக்கியப்பா. என்னம்மா பத்திரம் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? சகோதரி பணத்தை அமைச்சிருக்கேன் சாமி. எதை வச்சு? பத்திரத்தை வச்சா? இல்லைங்க, பத்திரம் இல்லாமல் அம்மா வச்சிருந்த பணம். அப்புறம் அம்மா வந்து நம்ம கொடுக்க வேண்டிய பத்திரத்தில் பாதி போகணுங்க. கால் வந்துட்டு வரலாம். உங்கள் அம்மாவை நீ பார்த்தியா, உன் பொண்டாட்டி பார்த்தாளா? பார்த்தீங்களா நீங்கள்லாம்? எவ்வளோ நாள் பார்த்திய? ஒரு 2 சட்டம் போட்டு 10 முறையில் அவங்க தனியாக இருந்தாங்க, தனியாக வசதியாக இருந்தாங்க. உங்கள் அம்மாவுடைய ஆத்மாவை கேட்டேன். சரிங்க. உங்கள் மேலே திருப்தி இல்லை, பொம்பளை பிள்ளை மேலே இறக்கப்பட்டு பத்திரத்தை தூக்கி கொடுத்துட்டான். சரிங்க சார். அந்த பத்திரத்தை பெயர் மாற்றதுக்காக கள்ளத்தனமாக பல முயற்சி முடிவு எடுத்து வச்சுருக்காங்க.
அதனால் உங்களுக்கு அந்த பத்திரத்துக்கு பணம் தான் கிடைக்குமே தவிர இடம் கிடைக்காது. சரியா? இப்போ உன் சகோதரி நீ ரொம்ப முண்டனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை விசாரணைக்கு கூப்பிடுவா. போறியா நீ? வயசுலாம் முடிச்சு கொடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? ஆ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? கால் வந்துட்டுவாங்க. சரி, உண்மையை சொல்வேன், பொய் சொல்ல மாட்டோம்ல. பொய் சொல்கிறதுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். என்னடா கூட்டு போயில ஒன்றும் சொல்ல மாட்டேக்க, தொப்பையை தள்ளிக்கிட்டு இருக்க எலி. போடா வாங்க பக்கத்தில். கர்மசாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்குறேன். இந்த விஷயத்தில் வில்லங்க இல்லாமல் பணத்தை வச்சு உங்களுக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு தரேன். இடத்துக்காக போராடாத, அது குழப்பம் வரும். ஜெயிக்கிறேன். வேறு என்ன வேணும் மகளே? புள்ள வெளிநாட்டில் இருக்கிறாளுங்க சாமி. இன்னொரு பிள்ளைக்கு வேலை வேணும். ஒரு பிள்ளைக்கு வேலை தரேன். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைக்கு வருமானம் பெருகும். நல்லா இருக்கும். சாப்பிட்டு போங்க, அறகுறையாக போயிடாதீங்க. கர்மசாமிக்கு சாமி, நீங்கள் சொன்னது மாதிரி சில விஷயங்களை நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அடுத்தும் உங்களுடைய துணை வேணும்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். யாரடாவே? என்னடா ஜெயிச்சிங்க தம்பி? போகிறவங்களுக்கு வழி விடுங்கண்ணே. ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வாடா சேலம். எப்படி உண்ணாவிரதம் இருக்காம்மா வீட்டில்? உண்ணாவிரதம் இருக்காடா? ஏன் ஒழுங்கா சாப்பிடாதா அந்த பிள்ளை? சாப்பிட்றாங்க சார். சாப்பிட்றாங்க அப்படியே. அப்படியா? வேறு என்ன பிள்ளை? அடாடாடாடாடா, புனிதமான பேரை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கீங்க நீங்களாம் ஒரு பிள்ளையா? 3 உணவுரை காலில் விட்டுவாங்க. அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. கடன் வாங்கி மிக மனவேதனைப்பட்டு தொழில் ஆரம்பித்தேன். ஆனால் அதில் நொடிஞ்சு விழுந்துருவோமோன்னு நினைக்கும் பொழுது உன்னை நான் கைதூக்கி விட்டு இன்றைக்கி ஜெயிக்க வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து வீடு சம்மந்தமான ஒரு விஷயத்தில் உன் மனம் கொஞ்சம் நாடிக்கிட்டு இருக்கு. அதை நான் வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதும்ல. செந்தாமரையில் வீட்டு இருப்பவள் யாருடா? இந்தா அந்த மகாலட்சுமி உனக்கு தந்திருக்கேன். வெற்றி அடைவாய். அள்ளித்தந்த காசு அபூர்வ வளர்ச்சி பெறும். இந்த மகளே, வேறு என்னன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கா. பெரிய பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சே இருக்கான்னு சொல்லி நீ சொன்னால் வருத்தப்படுவியா? வருத்தப்படுவேன், வருத்தப்பட மாட்டேன், ரெண்டையும் சொல்லுவியா? எங்கள் ஊரில் பேவில்லை. அவள் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோமா? வேண்டாம், அவள் இஷ்டத்துக்கு வரணும். அவள் மனத்தை திருத்தி தாரேன். என்னை பார்த்துட்டு போ. பொறுமையா வா. நல்லா சாப்பிடுவேன், குண்டு ஆயிடுவோம். போ, நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு 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 கர்மசாமி, என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு இந்த பைய யானை கூட செஞ்சுக்கிட்டு அலையுதான் அப்படின்னு ஒருத்தன் தன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்காங்க. டேய், ஓம் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தியாடா நீ? அப்படியா? மருமகன் எங்கே இருக்கான்? மருமகன் எங்கே இருக்கான்? வரமாட்டேக்கானா? அவனை செவிட்டு அடிச்சுட்டு போடா. ஒன்று முறை காலில் விடலை. யார் நீங்களே யாருக்குமாறு காலில் விழுந்தா எப்படி அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க? கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க. என்ன வர வருதுன்னு அவன் கள்ளத்தனமாக கல்யாணம் முடிக்க போகிறான்ப்பா. சட்டப்படி கல்யாணம் முடிக்க முடியாது. உன் பிள்ளைய அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்க சொல்லு. ஆமாம், டைவர்ஸ் உடனே வாங்கக்கூடாது. அதுக்கு முன்னால் அவன் மனத்தை மாற்றி கொண்டு வந்துடலாம்னு நினச்சா உன் பிள்ளையுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. அதனால் அவன் கூட வாடுதம்ங்கிற ஒரு பேரில் சாவுறதை விட ஓடா அப்படின்னு புலப்பி வெளியே தள்ளி விடுறது மிக நல்லது. அதான் முடிவு. அந்த 2 பிள்ளைகளுக்கும் சொத்து சுகத்தை தேடித்தாரேன். அவன் போகிற வழியில் முள்ளு தச்சு திரும்பி வருவான். அன்னைக்கு நம்ம தேட வேண்டாம். போயிட்டு வா, காலில் நிற்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வா பக்கத்தில். இந்த அம்மா வெற்றி அடைய வச்சு தாரேன், விருத்தி தாரேன், பிள்ளைகளுக்கு சொத்து தாரேன். நல்லா இருங்க. எனக்கு உடனே சரியாக்கி அடுத்த உத்தரவில் அதை சரி பண்ணி தந்துடுவேன். போயிட்டு வாமா. கர்மசாமி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொல்லாத நட்பால் என் தொழிலும் என் மனசும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா?
பொல்லாத ஒரு நட்பால் பைசில் 1 வெளியே சொல்றதுக்கு வெக்கப்பட்டு நின்றுக்கிடாத. 2 என்னம்மா நட்பு? புரியலை, ஒழுங்கா சொல்லு. பைசில் 3 புரிய தள்ளுடா. கர்மசாமி அப்படியா? சரி, ஓகே, கூப்பிட்டுருந்தேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிரை தட்டி எழுப்பி கொடுத்து காட்டு வந்தது யார்? கால் நுணுத்துவான். அவனுக்கு சொல்கிறத விட இவங்களுக்கு சொல்லி போவோம். ஏக்காவா யாருக்கு சோகம் இல்லை? ஒன்றுக்கு நான் முதல்ல சொன்ன ரெக்கார்டுக்கு இப்போ வாரியோ கரவை கூப்பிட்றேன். என்ன கால் நுணுத்துவான். மனமேவும் ராஜகுமாரன். வாமா, அழாமல் உட்கார்ந்தா தான் நான் சொல்கிறது உன்னுடைய ஆள் மனதில் பதியும். நீ அழுதுகிட்டு இருந்தானா உணர்ச்சி வேறு பக்கம் இருக்கும். நான் சொல்கிறது காதில் விழாது. கண்ணை மூடி என்ன மட்டும் ஒரு 5 நிமிடங்கள் நினச்சிக்கா. புத்தி மாறி மாறி பேசுகிறாள் அவன் மாமியா. ரத்தங்கள்லாம் ஸ்டக்காகி நிற்குதே, அதெல்லாம் சரியாகுமான்னு கொஞ்சம் கேட்குறேன். கண்ணை மூடு பார்ப்போம். திங்கட்கிழமை மதியம் 12:50 வரை கொஞ்சம் நேரங்கள் போதாது மகளே. இந்த கனியை கொண்டு போய் வை. அடுத்த வாரம் என்னையை வந்து பார், வெற்றி அடைவாய். சொன்ன வார்த்தையை புரிஞ்சியா? என்ன சொன்னேன்? மதியம் 12:45 வரை நேரங்கள் போதாது. இந்தா கர்மசாமிக்கு கொடைக்கானல், கோயம்புத்தூர் அடுத்து கூப்பிடுவோம்ப்பா. கொடைக்கானல் குடிச்சிட்டேன். வேண்டாம், எடுக்கட்டான் வேண்டாம். கொடைக்கானல் முத்தமிழை. கொடைக்கானல்னா சொன்ன உடனே வந்துட முடியுமா? நான் சொல்ல வேண்டாமா? வத்தலை குண்டு வழியா கொடைக்கானல் பகுதியில் யார் இருக்கா? நீங்கள் வத்தலை குண்டு வழியா? பழனி வழி கொடைக்கானல் யார் இருக்கா? ஏன்னா 2 இரு துருவங்கள். இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி வரும். வத்தலை குண்டு வழி. சரி, உடம்புக்கு சரியில்லை உயிரெழுப்பி தாண்டு காட்டு வந்தது யார்? யாருக்குமா சோமில்லை? உங்கள் அப்பனுக்க காலில் விட்டு வா. கொடைக்கானலா? கால் வலிக்கும். நம்ம வைத்தியர் வரலையே. 2 உலகம் கலந்து 4 இழுப்பிடுதேன். மனதை சாமிட்ட கொடுக்குற பேமாவளை யாரை ஏமாத்துற? உமா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காம. இப்போ தான் கரெக்டு. வாங்க உட்கார். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன். சிடி ஸ்கேன் பார்த்தேன். சிடி ஸ்கேன் பார்த்தீங்களா நீங்கள்? முதுகெலும்பு பக்கம் வலி இருக்குன்னு சொன்னாங்களே, அதில் சவ்வு கொஞ்சம் நஞ்சு இருக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்களா? பின்ன ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குன்னு சொன்னதாக கதை வருது. யார்கிட்டையும் சொல்லலை. மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க, பாதிச்சிருக்கோம்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்க. அப்படி தானே? கால் விட்டுலாம். அது என்கிட்ட மறைக்க முடியுமா? உங்களோட பெரிய ஸ்கேன் நான் வச்சுருக்கேன். இல்லையா? யாரு கேட்கலாம்? எழுப்பிடலாம், கவலைப்பட வேண்டாம், அசத்திடலாம், வண்டி ஓட்டுவான், நல்லா நடப்பான். இதை விட உனக்கு என்ன உத்தரவு வேணும்? உங்கள் அப்பனை எழுப்பி தந்துடுறேன். என்ன இது? யாரு பக்கத்தில்? நீ உங்கள் அப்பனை எழுப்பி தந்துடுறேன், உடம்பை நல்லா ஆக்கிடுறேன். இன்னும் 9 வருஷத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு மருத்துவத்தால் குணமாக்கிடுவோம். கொஞ்சம் கிரகங்கள் சரி கிடையாது. உங்கள் அம்மையை விட்டுட்டு இன்னும் சில நட்புகள் அவனுக்கு கொஞ்சம் இருக்குது. புரியுதா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவன் நல்லா இருந்தால் நமக்கு போதும். உங்கள்கிட்ட கணக்கு சரியாக காட்ட மாட்டானே பண விஷயத்தில். நம்ம உன்னதானம்மா. அதனால் உனக்கும் வாழ்க்கை நல்லா அமைச்சு தந்துடுறேன். அவனை நல்ல திறமாக எழுப்பி தந்துடுறேன். இன்றைக்கி என்ன கிழமை?
வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், வியாழக்கிழமைக்குள் கூட வீட்டில் கிங்காக மாதிரி இருப்பான். ஓ, நல்லா இருக்கு. வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. காசு பணம் வச்சுக்காப்புல, வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சாமி. இந்த கஷ்டத்தை தீர்த்துருவோம். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருப்போம். அதே கொடைக்கானல் எல்லை தான் வைத்திருக்கிற வியாபார ஸ்தாபனத்தை பற்றி கேட்க வந்தவங்க. நீ வியாபார ஸ்தாபனம் வச்சுருக்கியாண்ணே, என்ன தொழில் பார்க்குறீங்க? சரி உட்காருங்க. அது ஒரு வியாபாரம் தானே, அதுக்கு ஆஃபீஸ் போடலை. அப்போ என்ன கொடைக்கானலா? கொடை ரோடு வேறு, கொடைக்கானல் வேறு. நான் எம்ஏபி படிச்சிருக்கேன், எம்பின்னு படிச்சிருக்கேன். புரியுதா? பொறுமையாக இருங்க. ஆய் காலை விட்டுறாப்ல. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் அண்ணன் கொண்டாட்டியை திருத்தணுமா, உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுமா? என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கேன். அப்போ அதை பற்றி கவலைப்பட மாட்டியே? கால் வந்துட்டு வா என் செல்லம். ஒரே கேள்வியில் உன்னை மடக்கிறதுக்கு தானே வந்தது. உன் புருஷன் நாலேஜ் இல்லாமலே உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? எனக்கு சமயம் எங்கள் வீட்டுக்கார் வேணும். வீட்டுக்காரர் வேணும். நீங்கள் மாற்றி கொண்டு வரணும். மாற்றி கொண்டு வரணுமா? அப்போ அவளை என்ன செய்ய? ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. டேய், அவளை என்ன செய்ய? அது எனக்கு தெரியாது. அப்போ அவளும் வந்து கல்யாணத்துக்கு வரலாமா? ரெண்டு முண்டாட்டியோட நிற்க நீங்கள் சொல்லு. தான் சொல்லணும். அட்ரா சக்க இப்படி குடும்பத்தை ஒன்றாக்கி கல்யாணத்தை முடிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். போ நல்லா. கர்மசாமிக்கு அதே கொடை